அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இன்னைக்கு நம்ம குபேர கலச அறக்கட்டளையின் மூலமாக 12வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் நமது சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கக்கூடிய நமது சுபம் ஆய்முத்து ஐயா அவர்களையும் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம 12வது கருத்தரங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இந்த 12வது கருத்தரங்கம் அப்படின்னாலே காலச்சக்கரத்துக்கு அது வந்து 12ஆம் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். இந்த 12ஆம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருவருடைய மோட்ச ஸ்தானம் 12ஆம் ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அதுவும் இல்லாம தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள அடங்கும். அதுவும் இல்லாம முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள அடங்கும். இன்னைக்கு எனக்கு நான் ஒரு 5வது 6வது முறை தான் நான் பேசுறதாக இருந்தேன். திடீர்னு 8 வருடம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 12வது அந்த வீடத்துல உட்கார்ந்து எனக்கு திசா புத்தி நடக்கும். இதுவும் ஒரு காரணமாகவே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த 12ஆம் வீடு நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து இதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அதுதான் முடிவு பண்ணணும். நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. சரிங்களா? அதாவது நம்ம முதல்ல யாராவது ஆரம்பிக்கணும். இது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்துக்களை இப்ப சொல்றேன். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அவர்கள் அதாவது உத்திரம், உத்திராடம், கிருத்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்க முதல் பாதமாக இருக்க வேண்டும். முதல் பாதமாக இருந்து அவர்களை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க சொன்னீங்க அப்படின்னாக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு நன்றாக நிறைவேறும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கும் அது வந்து நீங்க வந்து கிருத்திகை 1ஆம் பாதமாக இருக்கட்டும் அல்லது உத்திரம் 1ஆம் பாதமாக இருக்கட்டும் அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதமாக இருக்கட்டும் இந்த 3 நட்சத்திரத்திலே முதல் பாதம் அவர்கள் ஆரம்பிக்க மட்டுமே அவர்கள் உகர்ந்தவர்கள். அப்ப அவர்களை வைத்து நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கும் அந்த விஷயம் சிறப்பாக அந்த ஒரு வேலை செய்யும். ஆரம்பிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இதே இருக்குது. அதன் பிறகு அவங்களுக்கு அதை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொண்டு போக முடியாது. கூட இருக்கிறவங்களுக்கு கொண்டு போக முடியும். சரிங்களா? அதனாலதான் இந்த உத்திரம் உத்திராடம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அது போக நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5 அப்படிங்கிற நம்பரை நம்ம வந்து ஞாபகமா வைத்துக் கொள்ளலாம். இந்த 5ஆம் நம்பரை வைத்திருக்கக்கூடிய 5ஆம் நம்பர்ல பிறந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது 5ஆம் மாதம் பிறந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது 5ஆம் நம்பர்களை நம்ம கையில வைத்திருக்கிறவர்களாக இருக்கட்டும் இந்த அனைவரையுமே நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ ஒரு தொழில் ஸ்தானத்துல இந்த 05 அப்படிங்கிற நம்பர் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அடுத்தவர்களுக்கு தான் பயன்படுவாங்க. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நன்றாக சிறப்பாக வருவாங்க. சரிங்களா? இப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்களை இது வந்து சூட்சமமான பலன்கள். இந்த யாரையுமே வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. இது வந்து அடுத்தவங்க வச்சு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்ப ஒரு முதலாளி ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் தன்னிடம் வேலை செய்வர்களை அவர்கள் வந்து இந்த 05 அப்படின்ற நம்பர்ல பிறந்தவர்களாக இருக்கட்டும் இல்ல மாதத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த 5 அப்படிங்கிற நம்பர் அவர்களுக்கு மென்ஷன் பண்ணாமோ அவர்களை நாம வந்து வைத்து பயன்படுத்தினா அவர்கள் ஒரு மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடைவார்கள் அப்படின்னு. சரி, இன்னைக்கு நம்ம வந்து கண்டென்ட்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மனித வாழ்வை வளமாகும் செல்வம் எண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்மள பேச கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு இந்த மனித வாழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த மனித வாழ்வுக்கு முக்கியமாக இன்னைக்கு எல்லாருமே செல்போன் மூலமாக தான் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த செல்போன் மோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய அந்த சிம் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனமா பார்க்கணும். ஏன்னாலும் அதுதான் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணுது. மெயினா நம்ம அவனுக்கு ஒரு போன் நம்பர் வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த போன் நம்பர் எப்படி வேலை செய்கிறது என்பதை யாருமே கண்டுக்கிறது. அதாவது நம்ம ஜாதகத்தை மட்டுமே நம்ம வந்து பார்த்து அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அங்க வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு போவோம் கோயிலுக்கு, ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு சொன்னாக்கும் யாருமே போக மாட்டாங்க. ஒரு முறை போவாங்க, 2 நாள் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது இந்த கோயிலுக்கு ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி பண்ணி அழுது போய் உட்கார்ந்துருவாங்க.
ஆனா இந்த செல்போன் நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி நம்மளுக்கு வந்து நம்ம பேசுறதுன்னு நமக்கு அப்ப அந்த நம்பர்கள் ஆக்டிவேட்ல இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இந்த செல்போன் எண்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த செல்போன் எண்கள்ல இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். அதாவது ஒரு செல்போன் எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 விஷயங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதாவது தொழில், சொத்து, குழந்தைகள், குடும்பம், ஜாதகம், இப்படி 5 விதங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய எண்கள், இதுல வந்து சக்தி வாய்ந்த எண்கள் இருக்கு, சக்தியற்ற நம்பர்கள். அப்போ பிரபஞ்ச சக்தி உள்ள எண்களை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்த அப்படி பயன்படுத்தும் போது அதுவும் நம்முடைய ஜாதக ரீதியாக நம்ம எடுத்து பயன்படுத்தும். அப்பதான் நம்ம வந்து அந்த நம்பருக்கு நமக்கு வேலை ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படியே யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருப்போம். ஒரு செல்போன் கடை கொடுப்பாங்க ரோட்டத்துல, உடனே ஒரு செல்போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு எதையோ ஒன்று வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு நம்ம போயிடுவோம். அன்னைக்கு உங்களுக்கு தசாபதிகள் நன்றாக இருந்தால், தொழில் ஸ்தானத்துல நல்ல நபர்களாக இருந்தால் அடுத்த கட்ட வளர்ச்சி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா அதை வந்து நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்கி வச்சுருப்போம். அதை இன்னைக்கு நம்ம ஆய்வு பண்ணும் போது அதோட ரிசல்ட் நல்லாவே தெரியும். அப்ப அன்னைக்கு கிரக நிலைகள் சரியில்லாம ஒரு நம்பரை நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த நம்பர் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை உருவாகும். இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்பர்களாக இருக்கட்டும் அல்லது வண்டியங்களாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு பேசும். ஏன்னாக்கா இன்னைக்கு வாழ்வியல் பரிகாரம் நம்ம சொல்றோம். அதாவது வாழ்வியல் பரிகாரத்துல 8வது செயல்படுத்தணும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா உடனே நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் நம்ம வந்து டாய்லெட்டை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுக்கணும். அதே மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த விஷயத்தை அங்க வந்து வேலை செய்யும். அப்போ வந்து எண்களை வந்து நம்ம வந்து எப்பயுமே 24 மணி நேரம் நம்ம பாக்கெட்ல தான் வச்சு தூங்குற நேரத்தை கூட அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த எண்களை ஏன் நாம் சரியாக கவனிக்கவில்லை? கவனிக்கிறது யாருமே உங்க நம்பர்ல போய் இதெல்லாம் இருக்குதா சார் அப்படி 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா மாத்தின பிறகு இவ்வளவு மிராக்கெல்லாம் நடக்குமா அப்படின்ற விஷயத்தை அவர்களே சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து சரியா பயன்படுத்த வேண்டும். இப்ப இந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு உடனே நம்ம ஒரு நம்பரை எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துடலாம். எடுத்த பிறகு அங்க நல்லா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அங்க சரியில்லாம. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோரும் நம்பருமே எல்லோருக்குமே பயன்படாது, செயல்படாது. அப்ப அவரவருடைய ஜாதகத்தை வைத்துதான் அந்த நம்பரை தேர்வு செய்யணும். இன்னைக்கு இந்த 88 அப்படின்ற ஒரு மோகம் அதிகமா இருக்கு. 88 அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யுமா, உனக்கு வேலை செய்யுமா, எனக்கு கிடைக்கலையா, உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு இன்னைக்கு 88 அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம வந்து ஒரு வண்டிக்கோ அல்லது எதுல வாங்குறதா இருந்தாலும் பணம் அதிகமாக செலவாயிடும். அது எல்லோருக்குமே வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே வேலை செய்யறதில்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதக ரீதியாக இந்த 8 அப்படின்ற சனி பகவான் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறது. நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு ஏதோ ஒரு திருப்பம் சரியில்லாத நிலையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சரியில்லாத பிரச்சனைகளை தான் அந்த நம்பர்கள் 88 அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே அது ஒரு பயன்படாது. இது மட்டும் அல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த 5 விஷயங்களாக நம்ம இருக்கக்கூடிய இந்த செல்போன் நம்பர்ல 5 விஷயங்களையும் யாருக்கு எந்த விஷயங்கள் முதலே பார்க்கணும். அப்படி முதலே பார்க்கக்கூடிய அந்த நம்பர் அதுல இருக்கக்கூடிய இப்போ ஒரு சொத்துல பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து அப்படின்ற ஸ்தானத்தை நம்ம வலுப்படுத்த வேண்டும். இப்ப தொழில் ஒருத்தருக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை நம்ம வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு எல்லா முறையும் போட்டு வலுப்படுத்த முடியுமா அப்படின்னு கிடையாது. வலுப்படுத்துவதற்கு சில எண்கள் இருக்கிறது. இந்த நம்பர் நம்ம போட்டு அங்க வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர்கள் அங்க வந்து அவர்களுக்கு அருமையாக அங்க வந்து வேலை செய்யும். இதற்கு ரொம்ப நம்பர்கள் இருக்கு. அது அவருடைய ஜாதகத்தை வைத்து அதை தீர்மானம் பண்ணணும். ஏதோ ஒரு நம்பர் நம்ம வந்து சார் சொல்லிட்டாரு இந்த நம்பர் அந்த நம்பரை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது பிரச்சனைக்கு உருவாகும். ஆனா அந்த நம்பர்களை எல்லாம் கொஞ்சம் நீங்களாக எடுக்காம உங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆகிய நிலை ஜோதிடர் யாராவது இருந்தாலும் அவர்களிடம் நீங்க வந்து கேட்டு சக்சஸ் கேட்டு
அவர்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர்களை நீங்க உடனே நீங்க அவர்கள் என்ன வழிமுறைகளை சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்து அதற்கு அப்புறம் தான் நீங்க அந்த நம்பர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஒருத்தருக்கு நம்பர்களை எடுத்து கொடுத்தோம், எடுத்து கொடுத்த உடனே நம்பரை எடுத்து உடனே பேச ஆரம்பிச்சோம். அது மாதிரி பேசக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னாலும் அந்த சரியான நேரத்துல நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படி சரியான நேரத்துல பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியான அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு நேரத்துல நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். அது ரொம்பவே லேட்டா வேலை செய்வதற்கு ரொம்ப லேட்டா. இது மட்டும் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் அல்ல. இதுவும் அதுவும் இல்லாம நம்ம காலையில எந்திரிக்கும் போது ஒரு விஷயம், அதாவது நம்ம எந்திரிக்கிற போது டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாரம் வைக்கணும். அந்த அலாரம் வைக்கிறதுக்கு கூட நீங்க ராஜநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இத நம்பர்கள் இருக்கிறது. அந்த டயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த டயத்தை நம்ம காலையில எந்திரிக்கும் போது இந்த நேரத்துல எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம சரியான ஒரு நேரம் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்படின்னாக்க நம்ம அலாரத்தை வச்சுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த சார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை. அதுவும் இல்லாம அடுத்து நம்ம எங்கேயாவது வெளியே போகணும், வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய சூழலை நம்மளே உருவாக்கி நம்ம போகக்கூடிய காரியம் வெற்றி அடைய வேண்டும். இதுல எதிரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரிகளை எதிரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிரிகள் இருப்பான். எதிரிகள் இல்லாத ஆட்கள் யாருமே இல்லை. அப்ப அந்த எதிரிகளை நம்ம வசப்படுத்த வேண்டும், ஒரு நண்பர்களாக மாற்ற வேண்டும். அப்படின்னாலும் இந்த எண்கள் மூலமாகவே மாற்றலாம். இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த டபைட் அப்படின்ற நம்பரை நம்ம கைக்குள்ள நம்ம ஒரு வெள்ளை தாளையில நீங்க முன்னாடி ஒரு வீடியோ சொல்றேன். இதை நீங்க மென்ஷன் பண்ணீங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்தீங்க, அது சில்வ மாதிரி கூட அது 88 88 88 88 4 முனையும் நீங்க எழுதி அதுல ஒரு 8 நிறத்துகளை வச்சுட்டு மார்க்கெட்ல வச்சுட்டு நீங்க வெளியே எங்கேயும் போனீங்கன்னா எதிரிகள் தொலைகள் எதிரிகள் இருந்தாலும் நம்ம இப்படி எதிரிகள் மூலமாக ரொம்ப விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம ஒவ்வொரு நபருக்கும் வரக்கூடிய வாடிக்கையாளர் அடையிறதுக்கு நம்ம. அதனால இந்த மனித வாழ்வை வளமாக்கக்கூடிய இந்த செல்போன் எண்கள் மட்டுமல்ல, ஒரு வண்டி எண்களாக இருந்தாலும் அது பேசும். இப்போ ஒரு வண்டி நம்ம வாங்குறோம் வீட்டுக்கு, அந்த வண்டி நம்பர்ஸ் அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பையன் இருக்கிறாரு, அம்மா பையன் இருக்கிறாரு. அந்த பையனுக்கு இப்ப திருமணம் பண்றாங்க. அந்த திருமணம் பண்ண ஒரு பொண்ணு வருது வீடு. அதாவது ஒரு மகாலட்சுமி நம்ம சொல்லுவோம். மகாலட்சுமி அப்படின்றத நம்ம ஜோதிட ரீதியாக சுக்கிரன் உள்ள வரும். அப்ப சுக்கிரன் உள்ள வரும்போது அவர்களுக்கு எப்படி இருக்கிறது அதை கவனிப்பாங்க. இந்த பொண்ணு வந்த பிறகு வீட்டுல சுத்தரா இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி சொல்லுவாங்க. இந்த பொண்ணு எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்ப அதை கவனிக்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்கட்டும், ஒரு காராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள வரும்போது அதுவும் எப்படி இருக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். இதுல சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வண்டி வாகனத்தை நம்ம இருக்கு. அப்ப அந்த வண்டி வாகனத்துல வரக்கூடிய ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த நம்பர், அப்ப இந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்கு, இந்த வண்டி வந்த பிறகு நம்மளுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, வந்ததுக்கு பிறகு மேலே நம்ம போறோமா இல்ல கீழே இறங்கும் முகமாக இருக்கிறதா என்று நம்ம கவனிக்க. அப்ப இறங்கும் முகமாக போகுது அப்படின்னாலே அந்த வந்த நம்பர்கள் என்ன இருக்குதுன்றதை நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க. அப்ப அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இறங்கும் முகமாகவே இருந்துச்சு. அந்த வண்டியில் இருக்கக்கூடிய நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய நம்பர் சிறப்பு. இந்த வண்டி நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஓனர், இரண்டாவது ஓனர், மூன்றாவது ஓனர் இப்படி கணக்குகள். இந்த வண்டியோட ஓனர் வண்டி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய நபர் அவராக இருந்தாலும் அப்பாவுக்கு எடுத்து பையன் ஓட்டினாலும் சரி, அப்பா பேர்ல எடுக்கிறீங்கனாலும் ரெஜிஸ்டர் எது ஆகுதோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஓனர். அது அப்பா எடுத்து பையன் ஓட்டினா அது இரண்டாவது ஓனர் தான் பேசும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் அங்க சரி இருக்கா, இரண்டாவது ஓனருக்கு நல்லா இருக்கும். ஆனா டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரா இருக்கும். ஆனா எடுத்த ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் அப்பா எடுத்து பையன் ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த அருமையா வேலை செய்ய நன்றாக இருக்கும்.
அதுவே அப்பா மட்டும்தான் அந்த வண்டியை ஓட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு இருக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்பர்களை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து சரியா எடுத்து பயன்படுத்த வேண்டும். இந்த நம்பர்களை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையாக கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு நம்பரை வந்து ஒரு முறை மட்டும்தான் நீங்க கூடுறோம். வண்டி என்னாக இருக்கட்டும் 4 நம்பர் சொன்னீங்கன்னா ஒரே நம்பரை கூடும்போது என்ன நம்பர், இதுவே உங்களுடைய போன் நம்பர்ல இருக்கக்கூடிய நம்பர் செய்யணுமோ அதை ஒரு முறை மட்டும்தான் நம்ம கூட்டி. இப்ப 56 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கூட்டி 2 11 மாத்தி 11 ஆக்கி 2 சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா நியூமராலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த வேலையை தான் செய்யும். அதை செய்யக்கூடாது. இந்த ராஜநிலையில இது கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் கரெக்டா வேலை செய்ய முடியும். அப்போ ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டக்கூடிய அந்த நம்பரை நம்ம என்ன நம்பர் வருதோ அதுதான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்குள்ள வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நம்பர்களை நம்ம சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த வீடியோக்களை எல்லாமே நம்ம வந்து போட்டுருக்கோம். இந்த வீடியோக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வெற்றி பொறிகள் சேனல்ல இதற்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வீடியோக்கள் இருக்கும். நீங்க அதை பாத்தீங்கன்னா இந்த நம்பர்களுக்கு உண்டான வளர்ப்பு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் என்னைய கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பர் 95 85 97 95 29. இந்த எண்ணுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மெசேஜ் போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய இந்த நம்பருக்கு நான் பலன் உங்களுக்கு டேரா பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரம் ஒரு முறை உங்களுக்கு வந்து லைவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க சொல்லி அந்த லைவ் ஷோல நீங்க வந்து 1 மணி நேரம் உங்களுக்கு லைவ் ஷோ வழிகாட்டி அப்படின்னு லைவ் ஷோல உங்களுடைய சந்தேகங்கள் அந்த லைவ்ல வந்து நீங்க கேட்டீங்கன்னா நேரடியாகவே நீங்க இந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்களை தெரிந்து அடுத்து வந்த ஒரு நம்பர்களை மாற்றம் செய்து உங்களுடைய வளர்ச்சிக்கு போக வேண்டும் என்பது மீண்டும் அடுத்த உரை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் பேசுவது திருப்பூரிலிருந்து ராஜவேல் மற்றும் பாரதிய பால முருகேஸ்வரன். நன்றி.